முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா பாரி, அவனோட ஆட்சிகளுக்கு கீழே இருக்க ஊர் தான் இந்த பரமமலை. இங்கே வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசம் என்ன பார்க்கலான்னா, இந்த கோயில் வந்து 3 அடுக்கில் அமைஞ்சிருக்கு. இந்த முதலாம் அடுக்கு வந்து கொடுங்குன்றநாதர் குயிலமுத நாயகி இருக்காங்க. அதே இது இந்த நடு அடுக்கில் வந்து விஷாலாட்சி விஸ்வநாதர் இருக்காங்க. அப்படியே நீங்கள் அதோட மேல் அடுக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மங்கை பாகர் தேனம்மை இங்கே இருக்காங்க. ஆக இந்த கோயில் வந்து 3 அடுக்கு, அதாவது இதை வந்து சின்ன வயசில் கேட்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, பாதாளம், பூலோகம், மேலோகம் அப்படின்ற கான்செப்டை மையப்படுத்தி தான் இந்த கோயில் வந்து இப்படி 3 அடுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலை வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தனாலே பாரி நினைவாக அவன் முல்லைக்கு தேர் கொடுக்குறத வந்து அப்படியே காட்சி அமைப்பாக வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே மலை மேலே ஒரு ஏறினீங்கன்னா அங்கே வந்து முருகன் இருக்கார். அது இல்லாமல் இஸ்லாமிய மசூதி ஒன்று இருக்குது.